தீபம் நல்ல கூர்மையான கும்பல் என்ன ஏறலாம் வழுக்காதே பிடிமா இருக்குமா ஏறலாம் ஏறி பிடிக்கலாம் ஏறி பிடிக்கலாம் நல்லா பாத்தீங்களா பாக்கல சொரசொரப்பு தன்மையுடையது பனைமரம் வலுவலுன்னு இருக்கக்கூடிய மரம் என்ன மரம் முருகா இந்த வலுவலுப்பா இருக்குமா சொரசொரப்பா இருக்குமா முருகா நான் பார்த்ததோட அவ்வளவுதான் அதை பார்க்கிறது பின்பு நோக்குறது அதை அணைக்கிறது வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மகாதேவா சம்போ மகாதேவா சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய இப்படி மூன்று தொழில்களுக்கும் முதல்வனாகிய என்னுடைய தந்தை சிவபெருமானுடைய இரட்டி கண்களிலிருந்து அகரம், வாமனம், ஈசானியம், சத்தியசாதம், தற்புருடம், அதோமுகம் என்று சொல்லக்கூடிய 6 முகங்களின் ஆதாரமாக அக்னி பொறிகள் 6 சிதற அப்பொறிகளை அக்னி வாயுவிட கொடுக்க வாயு கங்கையில் விடுக்க அங்கே 6 குழந்தைகள் 6 தாமரை மலர்களை தவழ அதை பார்த்து 6 கார்த்திகை பெண்கள் எமை எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள். அச்செய்தியை கேட்ட என் தாயாகப்பட்டவள் உமா மகேஸ்வரி பராசக்தி ஏக காலத்தில் ஓடோடி வந்து எமை எடுத்து வைக்க அக்கணமே ஓர் 6 முகமும் 6 கரமும் ஓர் உருவமும் ஆகி அவர்களை சம்ஹரித்து தேவர்
தேவர்களை தேர்ந்துரைத்து திருப்பரங்குன்றத்தில் அமுத வள்ளியான தெய்வயாரை திருமணம் புரிந்து கலிகாசனத்தில் கலியுக வரதராக விட்டிருக்கின்றேன். யாரை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு நாங்கள் வீணாகானம் கேட்கிறது. வீணைக்கும் கானத்திற்கும் உரியவர் கலகப்பிரியர் ஒருவரே, அவர்தான் வருவார் போல இருக்கிறது. அவருடைய வருகை எதிர்பார்ப்போமாக. அதற்கு முன்னதாக என் தாயவளை அந்த உமையவளை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும். கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிதுருகும் மனதினிலே இசைந்திருப்பால் பகவான். அவருடைய வருகை எதிர்பார்ப்போமாக. ஒரே வரம கட்டி கட்டி ஒரு சில இடங்கள்ல மைக்கு சரியில்லாம
வருக வருக நாரதரே, கலைவாணியின் மைந்தனே வருக வருக, பிரம்மபுத்திரரே வருக வருக, கழகத்தின் பெயரால் உலகத்தினுடைய நலனை காக்கக்கூடிய உத்தமரே வருக வருக, பொதுநல தொண்டரே வருக வருக. தாங்களுடைய வரவு நல் வரவாக அமையட்டும். இருந்தாலும் கூட என்னை நாடி வந்த தாங்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு இந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால நோக்குகின்ற பொழுது கனிவு, மகிழ்ச்சி, பூரிப்பு தென்படுகிறது.
ஏதாவது வருகின்ற மார்க்கத்தில் கொண்டு வந்திருந்தால் என்னுடைய கரத்திலே தாருங்கள், அல்லது கண்டு வந்தால் அச்செய்தியை திருவாய் மலர்ந்து உரைக்க வேண்டும், நான் செவியார கேட்க வேண்டும். கூறுங்கள் பார்க்கலாம். முருகா, ஈரேழகுலாம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு மகிழ்ச்சி வட்டாரங்களில் வரும்போது, கனகமார்கள் வரும்போது சிற்றூரின் இடத்தில் தன்னைப்புணித்தை ஒரு கனியை கண்டேன். கனியை கண்டவுடன் கந்த அர்ப்பம் வந்தேன். முருகா, என்ன மாப்பிள, கனியை பார்த்த உடனே ஏன் அது வந்து வருமா? முருகா, என கனிப்பிரியர் கலகப்பிரியர் நாரதன் இருந்தாலும் கனிக்கு திறமைகள் உண்டா? உண்டு. திறமைகளை கூறுங்கள் பார்க்கலாம். சிறப்பில்லாத கனியை சிக்காம கண்டுகிறேன். முருகா, பார்க்கும்போது சிறுவாணி தண்ணியை போல் சிழென்ற சிரிப்பு இருக்கும், கடையாணி சக்கரம் போல் மணிச்சங்கு மின்னி வரும், பகராணி சிவப்பாட்டோ மணிச்சங்கு மின்னி வரும், மகராஜ அழகையண்ணா மழக்காத்து பாடி வரும். செங்குருவி காரமட செங்குருவி மாங்கனிக்கும் தேக்கதளி மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூக்கணியை கண்டு மனம் பூரித்தே முருகா, நாட்கணிந்தே நக்கணியே இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வே, கொய்யாமல் கொய்தனைத்தீ கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா, கண்ணிரண்டும் போர் கொடுப்பாள், அந்த வெண்ணிலவ தான் நினைப்பா. மாங்கனிக்கும் தேங்கதலி வங்கனிக்கும் மேல நிக்கும். மேல நிக்கும்னா கீழே நிற்கும், மேல இனிக்கும்னா கீழே. மேல நிற்கும் என்றால் அப்பேற்பட்ட பெருமையான கனி, சிறப்பான கனி. கனிக்கு சிலாக்கியம் உண்டா? சிலாக்கியம் என்ற முனியா செவி கண் மூக்கு என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் சுவை துறக்கும் கனியா, வித்தியாசமான கனியாக அல்லவா இருக்கிறது, வினோதமான கனியாக அல்லவா இருக்கிறது. இருந்தாலும் அப்பேற்பட்ட கனியை பட்சிகள் கண்டால் பட்சிகள் கண்டால் பட்சிகள் கண்டால் பறந்தோடுமா? பறவைகளுடைய கண்களுக்கு தெரியாத எட்டாத தூரத்தில் இருக்குமா? தூரத்தில் இருக்கும்போதே பாத்தீங்களா, இல்ல தூரமா இருக்கும்போது பாத்தீங்களான்னு கேட்டேன்.
முருகா தூரமா இருக்கு முருகா. தூரமா இருக்கும்போது பாத்தீங்களா, இல்ல தூரத்துல இருக்கும்போது பாத்தீங்களா? இல்ல முருகா, வெகு தூரத்தில். வெகு தூரமா இருக்கு. ஓ, உயரத்துல ஆமா. மறைவுள்ள கண்களுக்கு தெரியாம இல்ல, இரு கிளைகள் இடையில இருக்கிறதா இல்ல இலை மறைவில் இருக்கிறதா, எப்படி இருக்கிறது? முருகா நான் பார்த்து வந்த உங்களுக்கு தானே தெரியும். ஆமா முருகா, இலைமரம் காய்மரம். அப்படியா? உள்ளத்தில் அல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் அல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. எட்டாத கொம்பினில் இருக்கும் கனியை, எட்டாத கொம்பினில் இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம் புனிதே, எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம். எட்டும்படி கிரு பொங்குடலை பற்றி பொங்குடலை பற்றி எட்டும்படி கிரு பொங்குடலை பற்றி ஏறி பறித்திடலாம் ஏறி பறித்திடலாம் முருகா ஏறி பறித்திடலாம் என்னுடைய கரத்தை கெட்டுக்கின்ற அளவுக்கு இரு கொம்பு இருக்கா? முருகா. நல்ல கூர்மையான கொம்பா? முருகா ஏறலாம் என்ன ஏறலாம் வழுக்காதே? முருகா பிடிக்கலாம் இருக்குங்களா ஏறலாம் முருகா. ஏறி பிடிக்கலாம் ஏறி பிடிக்கலாமா? ஆமா. நல்லா பாத்தீங்களா? முருகா இல்ல, பாக்குறதுல சொரசொரப்பு தன்மையுடையது பனைமரம். முருகா வலுவலுன்னு இருக்கக்கூடிய மரம் என்ன மரம்? முருகா இந்த வலுவலுப்பா இருக்குமா சொரசொரப்பா இருக்குமா மாப்பிள்ளை? முருகா நான் பார்த்ததோட அவ்வளவுதான். அதை பார்க்கிறது, பின்பு ஒரு விஷயம். நோக்கிறது, அதை அணைக்கிறது. அதுவே படைப்படை கனி முருகா. அணைக்கக்கூடிய கனி. ஆமா முருகா. மாப்பிள்ளை ஒரு விஷயம் தெரியுங்க, மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலே இனிக்கும் பூங்கனி. ஏன்னா மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்று சொல்வார்கள். பெண்களுக்கு 7 பருவம். இப்ப மந்தை மங்கை மடந்தை தைனா அப்படி இருக்கு இல்லையா? அது மாதிரி தாங்கள் பூ என்று சொன்ன உடனே பூவே இருக்கும். பெண்களுக்கு பூவேர் என்ற ஒரு பெயர் உண்டு இல்லையா? ஆக தாங்கள் பார்த்து வந்தது கனி அல்ல கண்ணி என்பதை புரிந்து கொண்டேன். ஏனென்றால் சற்று தாங்களோடு விளையாண்டு என்ன காரணம் தெரியுங்களா? துறவு பூண்ட தாங்கள் துகில் இடையாளை பற்றி அலங்கார வர்ணனை செய்கின்ற பொழுது ஆனந்தம் அடைந்தேன். இப்படி தாயா ஊருக்குள்ள சாமியார் சாமியார்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை பிள்ளைய நினைச்சா என்ன வர்ணிப்பு. சாமியாருக்கு அப்படித்தான் மாப்பிள்ள அப்படி இல்ல இருந்தாலும் பார்த்து வந்தது என் சின்ன வழியத்தனை நலமாக இருக்கிறாரா? ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கிறது. நிக்கலாமா? பாதியில் நிக்கலாமா? அவளை கொண்டாந்து எங்க வைக்கணுமா இங்க வைக்கணும்ல. சரியா? சரி சரி, என்னை பற்றி எடுத்து கூறினீர்களா? உங்களை பற்றி குடும்பத்தை பற்றி அவ்வளவு ஒரு இழிவான பிரச்சனை. அப்படியா? அவர் பேசுறதுனால கோபமா உங்களுக்கு? முருகா என்னை பேசுகிற போட்டு முருகா இன்னை ஒரு கேள்வி கேட்டா முருகா. அதே மாதிரி எனக்கு கேள்வி பேச கேட்ட மாதிரி இருக்கு. முருகா முருகா என்னை ஒரு கேள்வி என்ன கேட்டா? அதாவது நல்ல கனவு கண்டா 4 பேர் சொல்லலாம். சரி, கெட்ட கனவு கண்டா யார்கிட்ட சொல்லலாமா? இந்த மாதிரி ஒரு கேள்வி முருகா. வெளியே சொல்லக்கூடாது. கிராமத்துல இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கண்டா சொல்லக்கூடாது. அது உண்டு முருகா. அந்த மாதிரி கேள்வி முருகா. என்ன என்னை பார்த்து கூட்டி கொடுப்பாங்க. உண்மை தானே? இதுல என்ன ஏன் கோவப்படுறீங்க? இன்னும் முருகா தாங்களே சொல்ல. தாங்கள் எப்ப குறைச்சு கொடுத்துருக்கீங்க? எப்ப குறைச்சு கொடுத்தீங்க? குறைவா யாரும் கொடுத்துருக்கீங்களா? அறிவில்லாதவருக்கு அறிவை குட்டி, புகழை குட்டி, புகழ் இல்லாத புகழை குட்டி குட்டித்தானே கொடுத்துருக்கீங்க. பெருமையா தானே சொல்லியிருக்கா? இப்ப என்னை பத்தி சொல்லியிருப்பா? பண்டார பயங்கர இருக்காதுங்க. இதுல என்னங்க? இல்ல ஏன் முன்னாடி தானே சொன்னேன். அதாவது அடிக்கிற கைதான் அணைக்கும். கோபம் இருக்கிற குணம் இருக்கு. அது கோபப்படுற மாதிரி என்ன அப்படியே பேசுறாங்க. அணைக்கிறோம் இல்லையா? இப்படி சென்று வரட்டுமா? அப்படி போகலாம். பெரிய போட்டா போட்டி சபதம் இருக்கீங்க. அப்படியா? ஒரு வேடுவர் பெண்ணாக இருக்கிறார். நீங்கள் ஒரு வேடுவரா மாறி மானை திருத்தோல் மானை திருத்தோல் போகக்கூடாது. மாமியார் துரத்த மாதிரி மான் குட்டியை துரத்தி ஒரு போல் அண்ணனுடைய வழக்காடி களவு மனம் புரிய வேண்டும். தாங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அப்படியா? திருமணத்துக்கு வருவீங்களா? இல்ல இல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்க. நீங்க மாமன் மச்சன் இல்லையா? மாமன் மச்சி என்ன கொண்டு வருவீங்க? 3 கொண்டு வரீங்களா? சரி, என்னன்னு கொண்டு வருவீங்க? நான் என்ன முருகா சன்னியாசி. நான் கடா வெட்ட முடியும். ஏதாச்சும் செய்வீங்களா? உங்களுக்கு சீர் கொண்டு வரணும்ல. 2 பூமாலை வாயால் பாமாலை. பூமாலை கொண்டு பாமாலை பாடி வரும் தாங்களுக்கு
ஒரே ஒண்ணு மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்ன முருகா? நல்ல நிறைகிற அளவுக்கு, மனசு நிறைகிற அளவுக்கு. யார்? புகழ் மாலை சுட்டி வரவேற்கின்றேன். சென்று வரட்டுமா? கொண்டு வாங்க. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தாங்கள் எனக்கு வாய்ப்பளித்தார் அப்பா அவர்கள் சத்யேந்திரம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எனக்கு இவ்வளவு தூரம் நான் பாடிய பாடலுக்கு இசைமீட்டிய நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கு வலைதளம் எடுத்துக் கொடுக்கும் அன்னார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறந்த ஒளிபெருக்கி செய்த பேர் என்ன? அருமையான ஒரு ஒளிபெருக்கி. ஏன்னா இப்படித்தான் இருக்கணும், இப்பதான் பாட்டு பாட நல்லா இருக்கு. அருமையான ஒளிபெருக்கி என்று சொல்லிக் கொண்டு அடுத்து உங்களை சந்திக்க வரை பிரியா விடைபெறுகிறேன். நன்றி 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 வணக்கம்.